எல்லாருக்கும் வணக்கம். Hi guys, good morning or whichever part of the day you end up seeing this video. Yesterday we spoke about Tata Motors where I did make a mistake. There is no record date as announced, so you can keep buying Tata Motors. But separation of the company is on 1st October is what we've said. Record date, all that information will come as it comes. I will definitely share it and probably talk about it in another video. But the main reason I'm not worried about that is if you understood the content of that video, நான் என்ன சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து focus on how to analyze truck business, learn how to analyze it. ஏன்னா இப்போ 2 கம்பெனி ஆக போகிறது, ஸோ வேல்யூ எப்படி அன்லாக் ஆகுதுன்னு பாருங்க. அண்ட் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பாருங்க, இட் டோன்ட் டாடா மோட்டர்ஸை வாங்கி அது 2ஆக ஸ்பிளிட் ஆகி ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம், ஒன்றுத்தில் ஒன்று பிடிச்சி வச்சுக்கலாம், அதுமாரிலாம் யோசிக்காதீங்க. சரிங்களா? அண்ணனோட லைவ் பிட்டில் உள்ளே வரும்போது நான் சொன்னேன் என்ன ஆக போகிறதுன்னு. ஸோ கீப் தட் இன் மைண்ட். அதனால தான் மெயின் ரீசன் வை ஐ செட் நாட் டு this company splitting into two one is actually more noise. Yes, value unlocking happens for investors, true, but as a value investor for a long time, பார்க்கும்போது it's better to hold on to it and understand this business as it goes through cycles. Next today நீங்கள் என்ன பேசலாம்னா டாடா கேபிட்டல் பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருக்கீங்க. ஐபிஓ வருது, இந்த ஐபிஓ சைஸ் என்ன, ஷுட் யூ இன்வெஸ்ட், இந்த ஐபிஓ ரோல் பண்ணலாமா வேண்டாமா. யூஸ்வலாக நாங்கள் வந்து எல்லா ஐபிஓக்கும் தொடாதீங்கன்னு, இந்த ஒரு ஐபிஓக்கு வந்து நான் கை வீசி பார்க்கலாம்ப. ஏன்னா ஊட்டி பார்த்து எங்கள் அண்ணன் சொல்கிறதுமே ஒன்றும் தப்பு கிடையாது, ஏன்னா அது ஒரு சூப்பர் கம்பெனி, அதனால் லாட்ரி அடிச்சதுன்னா வச்சுக்கலாம். அதுதான் கேவியாட் என்னென்னா, உங்களுக்கு அலாட் ஆச்சுன்னா யூ ஷுட் ஹோல்ட் ஆன் டு இட், ப்ளீஸ் டோன்ட் செல் இட். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி போடலான்னு டிசைட் பண்ணிட்டீங்க, வருது லிஸ்ட் ஆன அன்னைக்கு உடனே போய் மார்க்கெட்டில் அது வந்து ஏறித்துனா வைக்காதீங்க, மார்க்கெட்டில் இறங்கினா பயந்து வித்துறாதீங்க. ஸோ 2 பக்கமும் பண்ணாதீங்க. சரிங்களா? So that is important. It's planning to raise, Tata's are planning to raise 15,511 crores இந்த IPO மூலமா. சரிங்களா? It's one of the largest NBFC IPOs and financial services IPOs are 2025. It's going to be one of the largest IPOs for Tata still date அப்படிங்கிறாங்க நியூஸில். I don't know historical context, so keep that in mind. அதுவும் நாய்ஸ் தான். Another, I don't bother diving into saying this is the largest, this is the smallest. Has no value. நமக்கு என்ன வேல்யூனா என்னது இன்வெஸ்ட் பண்ணுறோம், என்ன ப்ரைஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், என்ன பிஸ்னஸ், அதான் இம்பார்ட்டன்ட். த லார்ஜஸ்ட் ஐபிஓ, த பிக்கஸ்ட் ஐபிஓ, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து ஆஃப் நோ கான்சிக்வன்ஸ். சரிங்களா? நிறைய பேர் கணத்துக்குள்ளே குச்சா நம்மளும் உதவி முடியாது, அதான் சொல்ல வரேன். உடனே சாது சிரிக்கிறார், சார் இப்படிலாம் சொல்லணுமா காலையில். ப்ரைஸ் பேண்ட், ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் வந்து 310 to 326 per share. So if you compare it to unlisted valuations, it is 55% lower than unlisted market levels. Usually companies என்ன செய்வாங்கன்னா, மார்க்கெட் அன்லிஸ்டில் வந்து 100 rupees விற்குதுன்னா ஓகே ஒரு 150 கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு 120 இல்லை ஒரு 200 கான்ஃபிடன்ஸில் போடுவாங்க. டாட்டாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 100 ரூபாய்க்கு அன்லிஸ்டடாக விற்குதா கிரே மார்க்கெட்டில், சரி வா நம்ம 50% டிஸ்கவுண்ட் பண்ணி வைக்கலாம். தட் மீன்ஸ் லீவிங் a lot of cash on the table. Food for thought. அதனால தான் இந்த ஐபிஓவில் விட்டுறது எங்கள் அண்ணா ஓகேங்கிறார். போஸ்ட் ஐபிஓ வேல்யூவேஷன் வந்து என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா, they are expecting this to be around $16.5 billion, இல்லாட்டா 1.38 to 1.46 lakh crore. So depending on market என்ன கொடுக்குறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன், டாப் பேண்ட் எல்லாம், அக்செப்டன்ஸ் ஆஃப் டாப் பேண்ட் எல்லாம் பேஸ் பண்ணதில் they saying. ஸோ ஆஃபர் ஸ்ட்ரக்சர் என்னென்னா 2 விதத்தில் ஆஃபர் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் ஃப்ரெஷ் ஷேர்ஸ் போடுவாங்க, இல்லாட்டா ஓனர் வந்து இருக்கிற ஷேர்ஸே ஐபிஓவில் ஆஃபர் பண்ணிட்டு எக்ஸிட் பார்ப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சாஃப்ட் பேங்க் வந்து எக்ஸிட் பார்க்குறான், எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கு, இவர் வந்து எக்ஸிட் பார்க்குறாங்க. ஸோ அந்த எக்ஸிட் பார்க்கறதுல வந்து லிஸ்ட் பண்ணிவிட்டு அவன் வந்து என்ன கையில் வச்சுனா விற்றுட்டு வீடு சாமான்லாம் விற்றுட்டு வரல, ஊர் விட்டு ஓடணும்னு பார்க்கறது நிலைமை இல்லை. இது என்னென்னா அவங்களே ஃப்ரெஷ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, ப்ளஸ் ஓனர்ஸ்லேருந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூஷனும் கொடுக்குறாங்க. ஸோ 2 விதத்தையும் இருக்குது. One, they're showing confidence. Other, they're making sure there's enough shares for everybody to participate. எல்லா சாப்பாடுலையும் கொஞ்சம் எல்லா இலையிலையும் கொஞ்சம் சாப்பாடு வேணும்னு பார்க்குறாங்க. ஸோ keep that in mind. So fresh issues shares வந்து 21 crores offers for sale from owners, இதில் Tata Sons and International Finance Corporation, who are the 2 main people are giving OFS, அது வந்து 28.56 crore shares. Tata Sons plans to sell 23 crore shares, while International Financial Corporation and the Finance Corporation, they're planning to sell
3.58 crore shares. Anchor investor bidding வந்து 3rd October. அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணது, நம்மலாம் அவ்வளோ பணம் கிடையாது, நம்மலாம் ஆங்கர்ட் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. பப்ளிக் ஐபிஓ ஓப்பன்ஸ் வந்து 6ஆம் தேதின்னு சொல்லுது. ஐபிஓ க்ளோசஸ் ஆன் 8, 2 நாள் வந்து நீங்கள் பிட் பண்ணலாம். டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து 13. சரிங்களா? ஸோ for anchor shares, lock-in period is typically 30 days or half, and 90 days remaining for subject to final allotment. So we are not anchor shares, so this is irrelevant for us. Again, noise. Mainly what we need to study is the business and financial. Tata Capital and the NBFC Bank under the Tata Group, which is good. It offers across retail, SME, corporation segments. The corporate segments வந்து அவங்க ப்ராடக்ட் ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க. லோன் புக் வந்து வளர்ந்துருக்கு strongly, which is good. That means they'll be able to get customers to take loans from them at the interest rate they are offering. அதான் important. எல்லாரும் மார்க்கெட்டில் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க, ஆனால் உங்கள் லோனை உங்களால் விற்க முடியாதா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டில்? அது கொஸ்டின் மார்க். அவங்களால விற்க முடியுது, கஸ்டமர் பேஸும் வளருது. தட்ஸ் த குட் நியூஸ் ஆஸ் அ இன்வெஸ்டர். அண்ட் Q1 financial year 26ல வந்து 1041 crore net profit is up. சரிங்களா? 472 crores year on year. Total income வந்து 7692 crores, which are all good numbers to be holding on to in NBFC செக்டரில் என்ன இருக்கும் உங்களுக்கு தெரியும். And funds, what are they going to do? Fresh funds will be issued to augmented Tier 1 capital, support future growth in lending. That means இருக்க வர ஐபிஓலேருந்து வர fresh infusion of cash, they'll be using it to do more business, which is good. Instead of closing loans, debt, நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய டெட் இருக்குது, ஒரு இஷ்யூ போட்டு எல்லா டெட்டையும் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுமாரி கிடையாது. They're going to use it to do more business, which is good. Only concerns, many investors, unlisted market believe the share should be valued as high as 1125. The IPO pricing is so much lower. So grey market you're going to see price collapse happening. ஸோ அதெல்லாம் நான் கிரே மார்க்கெட்டில் வாங்காதுன்னு சொல்லது ஏன் ரீசன் வந்து, இந்த மாரி ஷேர்ஸ்லாம் நீங்கள் வந்து லிஸ்ட்டாக சீப்பாக வாங்கிட்டு லிஸ்ட் ஆகும்போது அவங்க இன்னும் விலையை ஏற்றி லிஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம அதில் வித்துடலான்னு யோசிச்சுங்கவங்கலாம் இப்போ லாஸ் பார்ப்பீங்க. ஏன்னா டாடா சன்ஸே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, we're going to sell it at discount. That's why நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா few months back நிறைய பேர் கேட்டீங்க, டாடா கேபிட்டல்ஸ் கிரே மார்க்கெட்டில் ஷேர் வந்து கொலாப்ஸ் ஆகிடுது, ப்ரைஸ் ஷேர் கொலாப்ஸ் ஆகிடுது. ஏன்னா மார்க்கெட்டில் they started getting feelers that Tata and Sons are not going to try and scoop maximum returns from this IPO. They are happy with what they are looking at. So keep this in mind. So should you look at this? Of course, roll பண்ணுங்க, தப்பு கிடையாது. A lot ஆச்சுன்னா, like I said beginning of the video, good business, good company, good brand, good management. So roll பண்ணி பார்க்கறதுல தப்பு கிடையாது, as long as நீங்கள் வந்து you're planning to hold on to it. That's what I'm saying. ப்ராஃபிட் வந்துடுத்து, புக் பண்ணிட்டேன், ப்ராஃபிட் அடிக்கலாம் அப்படின்னு பார்க்காதீங்க. மேபி இட் வில் லிஸ்ட் அண்ட் மேபி இட் வில் கரெக்ட் அண்ட் கோ டவுன் ஆல்சோ, கான்ட் சே. ஐ டவுட் இட் வில் கோ டவுன். ஏன்னா அவங்க அவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி கிரே மார்க்கெட்லேயும் டிஸ்கவுண்ட் பண்ணி விற்கிறாங்க. தட் மீன்ஸ் தட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் திஸ் கம்பெனி அட் அ ராக் பாட்டம் ப்ரைஸ் மாரி தான் எனக்கு ஃபீலிங். அஃப்கோர்ஸ் இது என்னோட ஃபீலிங், இட்ஸ் நாட் செட் இன் ஸ்டோன். ஸோ கீப் தட் இன் மைண்ட். If you wish to look at this, please look. If you want to try it, try it. This is one of those rare IPOs. I agree with my brother and I say yes. Because நான் பண்ண போகிறேன்னா, மேபி நான் போட்டேன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக I'll share this here. I'll come. ஏன் இந்த வீடியோ இன்றைக்கே போடுறேன்னா, probably by the time when this subscription date comes, I'll be stuck in Dubai doing events there and meeting a lot of you who I'm meeting in Dubai. So that day I might not get time to put this out. So I'm doing it ahead of time. So gave you food for thought. Yesterday I tried coming live, but unfortunately I couldn't come live because by the time me and Sadhu figured everything out and did technical glitches எல்லாம் நாங்கள் iron out பண்ணிட்டு இஸ்திரி போட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டின்னு உட்காரதுக்குள்ள எங்கள் அண்ணா வந்துட்டு ஸ்டுடியோக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. So I had to, me and Sadhu unfortunately had to bail after 5 minutes. Today me and Sadhu again will try to and come back online. Sorry, எப்படி சொன்னால் தப்புங்கிறாங்க, எப்படி சொல்லணுமா, எப்படின்னா ரிச்சர்ட் நிக்சன் மாரி இருக்குது. இது வந்து சில ஊர்லலாம் இது தப்பான வார்த்தையாம். ஸோ either way I'm sorry if that offends any of you. But me and Sadhu again will come and try and do a live session today evening
and take some of your questions, and we'll answer some of them. We will try and do that. So thanks for watching the video. Tata IPO. Comments kila podunga. I would love to read it and also know what's in your mind. And another tavaru senjanga, please highlight it. I'll definitely correct it. And nethu pottadhu mari I'll pin that comment on top saying yes, there is a correction which I made a mistake, because I don't like editing these videos. I like having this conversation as candidly with you and as I would be in real life. I don't like editing and polishing something that shouldn't be polished. It should be natural. It should be me when I talk to you. So at least that much of the conversation is real. See you soon. Bye.